கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கவனிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிற நானு வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் முதல்ல நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னது? நான் உன்னுடன் இருக்கிறேன். தனிப்பட்ட விதத்துல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உன்னோட இருக்கிறேன். நீங்க வசனங்களை படிக்கும் போது மத்தேயு 28:20 பார்க்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவருக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் தெரியாது. ஆமா, நம்ம தான் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைன்னு கிட்ட இருக்கிறோம். வியாழக்கிழமை அந்த நாள் நல்லா இல்லை அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா கிழமைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சமயங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தோட முடிவு பரியந்தம் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, இன்னும் என்னத்துக்கு நமக்கு கவலை சொல்லுங்க? ஏசப்பா நம்மோட இருக்கிறதுனால நமக்கு கவலை இல்லைங்க. பவுல குறிச்சு ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, உனக்கு தீங்கு செய்யும்படியா ஒருத்தனும் உன் மேல கைவிட மாட்டான், உன்னைய காப்பாத்த நான் உன் பக்கத்துல உன் கூடவே இருக்கேன்னு சொல்றாரு ஆண்டவர். விளங்குதா? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறனா வலது கையை பிடிச்சு கவனிங்க. ஒருத்தரை தைரியப்படுத்தணும், ஒருத்தரை திடப்படுத்தணும், ஒருத்தரை பலப்படுத்தணும்னா என்ன செய்வாங்க தெரியுமா? கையை பிடிச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணி என்ன செய்வாங்க? கையை பிடிச்சு சொல்லுவாங்க, பயப்படாத பிரதர், நான் உங்க கூட இருக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? யாராவது வந்தா பாப்போம், நான் உங்க கூட இருக்கிறேன். அதே மாதிரிதான் நம்ம அப்பா இயேசு சொல்றார், பரம தகப்பன் நம்முடைய கையை வலது கையை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த சூழ்நிலையை கண்டு நீங்க அஞ்ச வேண்டியதில்லை. எப்பேற்பட்ட சோதனையோ எப்பேற்பட்ட பிரச்சனையை, மலையை போல பிரச்சனையோ நீங்க கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால உலகத்தோட முடிவு பரியந்தம் சகல நாட்களில நான் கூட இருக்கிறேன். பூமி நிலைமாறினாலும் சரி, மலைகள் நடுச்சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் சரி, நாம பயப்பட வேண்டாம். ஏன்னா பர்வதங்களே அதிர்ந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. அவர் நம்மோட இருக்கிறார்ன்றதுதான் நாம கொண்டு இருக்கிற ஒரு பெரிய தைரியம். அதான் தாவீது அதான் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு எபிரேயர் எழுதியிருக்கு. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஏன்? வலதுகையை பிடிச்சு அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு முதல்ல. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னில் இருக்கிறேன். என்னது? நான் உன்னில் இருக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னில் இருக்கிறேன். 1 யோவான் 4:4 பார்க்கிறோம், பிள்ளைகளே, நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்துல 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசினுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வார்கள். பிசாசனுடைய பிள்ளைகள் பிசாசோட இச்சைகளை நிறைவேற்றுவார்கள். இங்க நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. நீங்களும் யாரால உண்டாயிருந்தீங்க? தேவனால உண்டாயிருந்தோம். தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏன்னா உலகத்துல இருக்கிறவனிலும், சொல்லுங்க எல்லாரும், உலகத்துல இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்துல இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அதனால நாம் எதை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. பயப்படுகிற நாளிலே தாவீது சொல்லும் போது, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் அப்படின்றாரு. பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை பார்த்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறாரே. வருஷத்தோட 365 நாளும் பயப்படாதே 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 என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு தகப்பன் இயேசு நம்மோடு இருக்கிறார். நான் உன்னில்
உன்னில் இருக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன் சாத்தான். உலகத்துல இருக்கிற இந்த பிசாசை பார்க்கலாம். உன் உள்ளத்துல இருக்கிற அந்த குட்டியோடு இருதயத்துக்குள்ள, உன் ஆவிக்குள்ள, உன் இருதயத்துல, உன்னுடைய ஆத்மாவுல இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்மெல்லாம் இயேசுவை சுமக்கின்ற கழுதைகள். நம்முடைய இருதயத்துல இயேசு வாசம் பண்ணுகிறார். நம்ம நடுவுல எப்படி இருக்கிறாரா? பெரியவரா இருக்கிறாரா? உங்களுக்கு தெரியுமா? எனக்குள்ள இயேசு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? என்னிலே பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக அவரை மீறி எதுவும் என்ன தொடவோ நெருங்கவோ முடியாதுங்க. நான் உன்னில் இருக்கிறேன் சொல்றாரு. உலகத்துல இருக்கிறவனிலும் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். கலாத்தியர் 2:20 எடுத்து படிச்சு பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர், என்னிலே இருக்கிறவர் பெரியவர். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள உனக்குள்ள பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்துல பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்குள்ள பிழைச்சிருக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் எனக்குள்ளே பலவீனராய் அல்ல, பலவானாக, பலமுள்ளவராக எனக்குள்ள இருக்கிறாரு. நம்மெல்லாம் உன்னத பலத்தினாலே நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளாக தேவன் பரலோகத்தினுடைய அபிஷேக தைலத்தை அவர் ஊற்றி இருக்கிறார். அந்த பலம், அவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த உன்னத வல்லமை நம்மளை இந்த உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன், உன்னில் இருக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்னிலே பிழைத்திருக்கிறார். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இயேசுவோடு கூட நாமும் என்ன செய்யப்பட்டோம்? சிலுவையில சேர்ந்து அறையப்பட்டோம். அவர் மாத்திரம் அறையப்படல, அவரோடு கூட சேர்ந்து நாமும் அறையப்பட்டோம். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக, உனக்காக நான் உனக்காகவே இருக்கிறேன் ஆண்டவர். உனக்காகவே நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் நம்மளை பார்த்து, உனக்காகத்தான் நான் இருக்கிறேன். ரோமர் 8:31 வாசித்து பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உங்க பக்கத்துல இயேசு இருந்தா உங்களுக்கு விரோதமா இருக்கிறது ஒரு ஆளும் கிடையாது. ஆண்டவர் சொல்லாரு, உன் தலையில் இருக்கிற மயிரை எல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன். உன் தலை மயிரையே எண்ணி வச்சிருக்கிறவர் உன் உயிரை எண்ணாம இருப்பாரா? தலைமயிரவே எண்ணி வைத்தவர் உன் உயிரை எண்ணாமல் இருப்பாரா? உன்னை வியாதியிலே சாக விட்டு விடுவாரா? உன்னை நோயிலே சாக விட்டு விடுவாரா? உன்னை பல தேவைகளிலே, நீ இந்த உலகத்திலே பலவிதமான தேவைகளிலே, போராட்டங்களிலே இருக்க விட்டு விடுவாரா? உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால அவர் உன்னை கைவிடவும் மாட்டாரா? உன்னை விட்டு விலகவும் மாட்டாரா? உன்னை அழிக்கவும் மாட்டாரா? எப்படி சொல்லுங்க? எப்படிப்பட்ட தெய்வங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய சாதி எது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரொம்ப இரக்கமா இருக்கிறாராம். இரக்கமுள்ள தேவனா இருக்கிறனால நம்மளை அழிக்க மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை விட்டு விலகவும் மாட்டாரு. சொல்றாரு, நான் உனக்காகவே இருக்கிறேன், நான் உனக்காகவே இருக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்
நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? பக்கத்து வீட்டுக்காரனா, சாத்தானா, அசுத்தாவிகளா, நரகத்தின் சக்திகளா, செய்வினையா, புள்ளி சுனியமா, மந்திரவாதமா, குறி சொல்லுதலா? எதுவுமே நெருங்க முடியாது. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உன்னை சிறப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு நின்றும் விலக்கி காத்துக் கொள்ளுவார் வசனம் சொல்லுகிறதுங்க. அதனால சொல்றாரு, நான் உனக்காகவே இருக்கிறேன். உனக்காகவே இருக்கேன்னு எந்த சாமி சொல்லுது? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்றாரு. அதான் பாக்குறோம். நம்ம தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் என் கூட இருக்காரு. அதுதான் அந்த தைரியம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உடைய கோலும் உடைய தடியும் என்ன தேற்றோம். நான் சொன்னேன், இருளில தான் கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்ப்பீங்க. போராட்டமான சூழ்நிலைகள்ல தான் கர்த்தருடைய அதிசயங்களை பார்ப்பீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை கொண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவுல பெரியவரா இருக்கிறாரு. 4வதாக கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கிறேன். என்னங்க? நான் உனக்கு முன் இருக்கிறேன். சாரி, நான் உனக்கு முன் இருக்கிறேன். நமக்கு முன்னாடி. அப்பா என் பக்கத்திலேயே இருங்க, தயவு செய்து போயிடாதீங்க. பக்கத்திலேயே இருந்தா நீங்க கொஞ்சம் பேசுங்களே அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்பா பக்கத்திலே இருந்தா பயப்படுவோமா? அது சொல்றாரு, நான் உனக்கு முன் இருக்கிறேன். யாத்ரா 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் வாக்கு கொடுக்கிறாரு. என் சமூகம் நீ எங்க போனாலும் நான் என்ன செய்வேன்? என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். நம்ம எங்க போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, வாகனத்துல போனாலும் சரி, நம்ம ஓடுனாலும் சரி, பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், விமானத்துல போனாலும், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும்ன்றாரு கர்த்தர். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு ஆண்டவரு. ஏன் கவலைப்படணும்? சொல்லுங்க, ஏன் கவலைப்படணும்? இளைப்பாறுதல் தருவேன். ரெஸ்டோரேட், இளைப்பாறுதல் தருவேன். ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட உனக்கு தருவேன். கலங்கி தவிக்கக்கூடிய மைண்ட் இல்ல, எப்பவுமே ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலை. ஆமென் சொல்லுங்க. உலகத்திலேயே இருக்கிறதுலே பெஸ்ட் உனக்கு கர்த்தர் தருவார். ஆமென். நீ தேவனை நம்பி இருக்கிறதுனால, தேவன் உன்னோட இருக்கிறதுனால, உனக்குள்ள இருக்கிறதுனால, தேவன் இந்த உலகத்துல எதெல்லாம் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட், உச்சிதமானது எது, அதத்தான் உனக்கு தருவாரு கர்த்தர். பாத்துக்கங்க. அப்ப நான் உனக்கு முன்னாடி என்ன செய்யறேன்? இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி சொல்லட்டும்னு சொல்லி அன்னைக்கு மோசே ஜெபித்தார். தேவனிடத்துல ஜெபித்த பொழுது ஆண்டவர் மோசேக்கு சொன்ன பதில் தாங்க, என் சமூகம் உனக்கு முன்னாடி சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். விபத்து இல்லாம நீ கடந்து போவ, ஆபத்து இல்லாம நீ கடந்து போவ. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்களாம். அதே மாதிரி கர்த்தர் நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் நம்ம கூட இருப்பாரு. வாழ்க்கை பிரயாணத்துல நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய ரோடு பிரயாணங்கள்ல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம எல்லாம் வில்லாதி வில்லை கிடையாது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கலன்னா நம்ம எல்லாம் ஒண்ணும் டம்மி, அவ்வளவுதான். இல்ல 5வதாக நம்ம பார்க்கிறோம், நான் உன் பின்பாக காவலராக இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உன் பின்பாக காவலராக இருக்கிறேன். நான் உன்னை காக்கிற ஒரு வாட்ச்மேனா இருக்கிறேன். நான் கேட்கிறேன், நம்ம அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் மிக பெரியவர், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர். ஆனா நம்மளோ மண்ணு. அவர் நம்மளை எடுத்து உண்டாக்கி இந்த உலகத்துல அவர் விட்டிருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் உனக்கு பின்னாடி காவலா இருக்கேன்பா. வேதத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருந்து காக்கிறது விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருந்து காக்கிறது விருதா. அப்ப நம்மள அவர்தான் காத்துக்கிறணும், நம்ம பிள்ளைகளை அவர்தான் காத்துக்கிறணும், நம்முடைய வீட்டை அவர்தான் காத்துக்கிறணும். ஆமென். உற்சாகத்தோட இருக்கீங்களா? அல்லேலூயா. எப்போ முடிப்பா இருக்கீங்களா?
உற்சாகமா இருங்க. நான் உனக்கு பின்பாக காவலராக இருக்கிறேன். வாசிங்க ஏசாயா 4வது அதிகாரத்தை. ஏசாயா 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். எப்படிங்க? நம்மளை சுத்தி ஏன்னா யார் இருக்கா? பிசாசுகளா? சொல்லுங்க. ஒரே பிரச்சனையா இருக்கு, பார்த்தேன் ஒரே பிசாசுகளா இருக்கு. இல்ல, கர்த்தருடைய தூதன், நீ கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷியாக இருக்கும் போது உன்னை சுற்றி கர்த்தர் தம்முடைய தூதர்கள், அதாவது பரலோகத்தினுடைய ராணுவத்தை உன்னை சுற்றி பாளையம் இறங்கி ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியா செய்வாராம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எலிசா இருந்தப்ப சத்துருக்கள் அவனை சுத்தி படையெடுத்து வர்றாங்க. ஆனா எலிசா என்ன பண்ணா தெரியுமா? ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணாரு. ஆண்டவரே, என் கூட இருக்கிற அந்த வேலைக்காரன் கேயாசியோட கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றாரு. கேயாசி சொல்றான், ஐயோ சத்துருக்கள் எல்லாம் நம்மளை ரொம்ப நெருக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை கொன்றுவாங்கன்றான். ஆனா அந்த எலிசாவோ அமைதலா இருந்தான். ஜெபிக்கிறவன் என்னைக்கு அமைதலா தான் இருப்பான். கர்த்தருக்கு பயந்தவன் என்னைக்கு அமைதலா தான் இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் கர்த்தர் மேல நம்பிக்கையை வச்சிருக்கிறேன்னு. அவன் கண்ணை திறந்து விடுங்கன்னு ஜோமன் உடனே கேயாசியோட கண்ணை திறக்கிறாரு. அவங்க வர்ற படையை விட அவன் வீட்டை சுத்தி ஆண்டவர் பரலோக ராணுவத்தை, பரலோகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தூதர்களை சுத்தி பாட்டி இருந்தாரு. அதை பார்த்தவங்க எல்லாம் பயந்தடிச்சு ஓடி போயிட்டாங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதுக்கப்புறம் சொன்னான் இல்ல, அப்ப கர்த்தருடைய தூதர்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொல்ல, நான் உனக்கு பின்பாக காவலராக நான் இருக்கிறேன், வாட்ச்மேன், அவனை பாதுகாக்கிறேன். வாசிங்க. மகிமையானவைகளின் மேலெல்லாம் நம்ம மேல என்ன இருக்கு சொல்லுங்க? ஆண்டவர் காவல் வச்சிருக்கிறாருங்க. அந்த காவலை யாராவது புடிங்க எடுத்துட்டு வர முடியுமா? சொல்லுங்க. யாருமே வர முடியாது. நம்மளை சுத்தி கர்த்தர் காவல் வைத்திருக்கின்றார். அந்த காவலை மீறி யாருமே வர முடியாது. வாசிங்க, திருப்பி வாசிங்க அடுத்த வசனத்தையும். பகல்ல வெயிலுக்கு நிழலு, பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாக, மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கு. அந்த கூடாரத்துல நீங்களும் நானும் போய் பத்திரமா உட்கார்ந்துக்கிறலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. அப்படியே பயங்கரமான கடுமையான வெயில்ல, ஏசப்பா என்னைய சுத்தி மட்டும் கொஞ்சம் ஏசி காத்த அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. உங்க பக்கத்துல ஒரு ஏசி மெஷின் ஆபரேட் பண்ணுவார் ஆண்டவர். குழு குழு குழுன்னு இருக்கும். என்ன ஆண்டவர் இப்படி இருக்குன்னு கேட்டா, அவர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க பக்கத்துல அப்படியே குளுமையான ஒரு ஏசி அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. நீங்க தான் கேட்கவே மாட்டீங்களே. ஆண்டவரே, என் பக்கத்துல எப்பவுமே ஒரு நிழல் இருக்கிற மாதிரியே செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் நடந்து போறேன், காலை எனக்கு வலிக்க கூடாதுப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவுதான் சாப்பாடு ஆக்குறேன், ஆனா பார்த்தா சாப்பாடை எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு 5 அப்பம் 2 மீன் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஆமென். ஆண்டவர் இந்த வாரம் இவ்வளவுதான் என்கிட்ட வருமானம் இருக்கு, இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரின்னு பாத்தீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லா செலவே வராது. புரியுதா? இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். தெரியுமா, உலகில் அரிசியை எடுத்து போடுறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணி போடுங்க. எவ்வளவு போட்டால் மீதியாட்டா இருக்க. ஏன் தெரியுமா? அதை ஆசீர்வதிப்பார் தேவன். நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பவர்கள். ஆமா, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கு. நம்மளை சுத்தி கர்த்தர் காவல் வைத்திருக்கிறாருங்க. தேவ தூதர்களாலே காவல் வைத்திருக்கிறார். அடுத்து சொல்றாரு 6வதாக, நான் உன் அருகில் இருக்கிறேன். சொல்லுங்க. நம்ம பக்கத்துல இருக்காராம், ரொம்ப நெருக்கமா இருக்கிறாராம். யோபு சொல்லாரு, இதோ என் அருகிலே அவர் போகிறார், நான் அவரை காணேன். அவர் என்னை கடந்து போகிறார், நான் அதை பார்க்க முடியல.
நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இன்னைக்கு ஏசப்பாங்க இருக்காரு. ஆமென். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் என் அருகிலே போகிறார், நான் காணேன். எத்தனை தடவை நம்ம பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருக்கிறார் தெரியுமா? நீங்க வேலை செய்யற இடத்துல, யோசேப்போட ஜெயில சிறைச்சாலையில இயேசு இருந்தாராம், கர்த்தர் இருந்தாராம். அதே போல நீங்க இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. ஜெபிக்கிறப்ப உங்க தோள் மேல கை போட்டு அங்க நின்னுகிட்டு இருப்பாரு. ஆனா உங்க கண்ணோ தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? என் புள்ள புரோட்டா கேட்டான், வாங்கிட்டு போ. என் பிள்ளை உணவு கேட்டுட்டான், வாங்கிட்டு போ. கர்த்தர் என்ன செய்யறாரா? இருதயங்கள்ல பேச ஆரம்பிக்கிறாரு. சோத்திரம், அல்லேலூயா. தேவையானதை கர்த்தர் கொடுக்கிறாரு. பாருங்க வார்த்தை என்ன, உன் அருகிலே நான் இருக்கிறேன். எதுக்கு? நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை போஷிக்க, நம்மை உயர்த்த, நம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க, நம் வருமானங்களை பெருக்க, நம்ம நோய் நொடி இல்லாம நம்மளை பாதுகாக்க. 55:6 பாக்குறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்னங்க? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது தெரியுமா? அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில நீங்க தேடுனீங்கன்னா என்ன செய்வீங்களா? ஆண்டவரை கண்டடைவீங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதிகாலையில் அவர் இருட்டோட இருந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவாராம் எப்பவுமே. நாமும் கூட ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயம் வேலை எதுன்னு சொல்லி பார்த்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் எதுக்கு கூப்பிட சொல்றார் தெரியுமா? எதுக்கு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு தெரியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். தேசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. தேசத்துல ஒரு மாறுதலை தேவன் ஏற்படுத்த போகிறாரு. ஆட்சி மாற்றங்களை தேவன் ஏற்படுத்த போகிறார். பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. அதான் சொல்றாரு ஆண்டவர். வாசித்து பாருங்க, உபாகமம் 4:29, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். எப்படி தேடணும் ஆண்டவரை? அறகுற மனசா தேடக்கூடாது. சபைக்கு வந்தீங்கன்னா முழு மனசா கர்த்தரை தேடணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், முழு மனசா கர்த்தரை துதிக்கணும், முழு மனசா கர்த்தரை ஆராதிக்கணும், முழு மனசா கர்த்தரை பாடணும், முழு மனசா விண்ணப்பம் பண்ணணும், முழு மனசா ஜெபிக்கணும், முழு மனசா உபவாசிக்கணும். அறகுற மனசு இருக்கக்கூடாது. அரைகுறை ஆபத்து. கவனிச்சுக்கங்க. அப்பொழுது அங்கே இருந்து, எங்கே இருந்து? நீ எங்கெல்லாம் முழங்கால் போடுறையோ அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். ஏசப்பா உங்க முகத்தை கொஞ்சம் எனக்கு காமிங்க அப்படின்னு கேளுங்க. என் கூட கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உங்க சத்தத்தை இன்னைக்கு கேட்க நான் விரும்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உங்களோட ஆண்டவர் பேசுவாரு. ஆமென் சொல்லுங்க. நீ கேட்க விரும்புறதெல்லாம் எது? சினிமா பாட்டா? நீ கேட்க விரும்புறதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுறாங்கன்றதையா? நீ கேட்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையிலே, அப்ப அவர் அவ்வளவு சமீபமா இருக்கிறாரான்னு கேட்டா ஆமா, அவரை தேடுறவங்களுக்கு ரொம்ப சமீபமா இருக்கிறாரு. கர்த்தரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை நம்ம தேடணுமா? எப்படிங்க? தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்ம அவரை தேடணுமா? ஏன்னா அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நம்மில் ஒரு உண்மையா கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப உங்க பக்கத்தில் நிற்பாரு. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட உண்மையா கூப்பிட்டாங்கன்னா அவர் பக்கத்துல நிற்பாரு. ஏன்னா அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள். முழு மனசா தேடுவீங்களா?
சொல்லுங்க. நான் என்ன செய்றேன்? உன் அருகில இருக்கிறேன். அருகில இருக்கிறவரை போய் எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருப்பீங்களா? கல்லறையில போய் உங்க அருகில இருக்கிறவரை போய் கட்டடங்கள்ல போய் தேடிக்கிட்டு இருப்பீங்களா? நம்மை படைத்த ஆண்டவர் சிலைகளிலே இல்லை. நம்மை படைத்த ஆண்டவர் கட்டடங்களிலே இல்லை. உங்களுக்குள்ளாக இருக்கிறார், உங்களுக்குள்ளே வசிக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஏழாவதாக கவனிங்க, நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். என்னது? நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். I am with you always. எல்லா சமயத்திலும் உங்களோட தான் இருக்கேன். நான் உன்னை சுத்தி இருக்கிறேன்பா. உன்னை சுத்தியே நான் இருக்கேன். நம்மளை சுத்தி கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறது. நம்மை சுற்றி கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. நம்மை சுற்றி கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். நம்மை சுற்றி கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்மை சுற்றி கர்த்தருடைய செட்டைகள் இருக்கிறது. நீங்க சங்கீதம் 91 படிச்சு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த வார்த்தை தான் வரும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இல்ல கவனிங்க, வெயிலான நேரத்துல ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே நம்ம டூ வீலர்ல போறோம். போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பஸ் உயரமா இருக்கிறதுனால அருகில டூ வீலர் போகும்போது அந்த வெயிலுடைய அந்த தாக்கமானது மேல படாதபடிக்கு அந்த பஸ்ஸோட அந்த நிழல்லையே போறான். அது கொஞ்சம் குளுமையை கொடுக்குது. இல்ல திடீர்னு ஒரு பாலம் வந்துருச்சுன்னா அந்த பாலத்தோட கீழே அண்டர்ல போகும்போது அந்த நிழல் நமக்கு ஆதரவா இருக்கு. இதே மாதிரிதான் தேவனுடைய நிழல்ல ஒவ்வொரு நாளும் வாழுங்க. அவருடைய நிழல்ல தான் இளைப்பாறுதல் இருக்கு. அவருடைய நிழல்ல தான் அமைதலும் சுகமும் ஆரோக்கியமும் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவருடைய நிழல்ல அப்படியே உட்கார்ந்துக்கங்க. ஆமென். நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவிலே மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு நம்மளை சுத்தி எப்படி இருக்காரா சொல்லுங்க. என்னது? ஈ உள்ள நுழைய முடியுமா? இந்த ஈ தான் யார் தெரியுமா? சாத்தான். பெயர் செபூல்னா என்னன்னா ஈக்களின் தலைவனா. ஈக்களின் தலைவன் சாத்தான். ஈக்களுக்கு தான் தலைவனா இருக்க முடியும். சேனைகளின் கர்த்தரோ அகிலத்துக்கு அவர் தான் தலைவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உற்சாகத்தோட கேளுங்க கர்த்தருடைய வார்த்தையை. நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும், நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவிலே நான் மகிமையாக இருப்பேன். அக்கினி பாதுகாப்பு நம்மளை சுத்தி இருக்குங்க. நெருங்க முடியுமா? நெருங்க முடியாது. உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் சொல்லுங்க, உன்னை தொடுகிறவன் தொட முடியுமா? கண்ணை அப்படி தொட போன உடனே என்ன செய்யுது? இமை மூடிக்கொள்ளுகிறது. அப்படித்தான் நம்மளை ஏசப்பா பாதுகாக்கிறாரு. கண்ணை தொடறதுக்குள்ள, ஏன்னா இப்படித்தான் மூடி வச்சிருக்கிறாரு ஆண்டவர் நம்மள. பாருங்க யோபு 1:10 வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றியும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. கர்த்தரு முதல்ல உங்களை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. அடுத்து உங்க வீட்டை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரோ அதை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. 3 உங்களை சுத்தி, வீட்டை சுத்தி, உங்களுக்கு ஒருவேளை சைக்கிள், பைக்கு, உங்களுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு என்ன ஆசை அதெல்லாம் சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்க. அடுத்து இதெல்லாம் கொடுத்து வேலி அடைச்சது மட்டும் இல்லாம உன் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் சம்பத்து தேசத்துல பெருகுகிறது. பாத்தீங்களா? நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். எதுக்கு? உன்னை ஆசீர்வதிக்க, உன் சம்பத்தை பெருக்கிறதுக்காக. உன்னையும் உன் வீட்டையும் உனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலை அடைப்பதற்காக நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். ஆமென். தைரியமா இருங்க. தேவனுடைய வார்த்தைகளை நம்பி இருங்க. தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்கும். உங்களை சுத்தி அவர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்களோடு கூடவே எப்போது இருக்கிறாரு. அதனால கலங்கவே வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும்
அவர் உங்களை கைவிடாமல் பாதுகாத்து நடத்துவார். இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பதா.